شما إسرائيل أدوناي إلهينا أدوناي حد أدوناي எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே நீரே என் வாஞ்சை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் தேவனே நீரே என் வாஞ்சை. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுமே. கிறிஸ்துவின் நிறைவே வந்திடும் போது குறைவானதெல்லாம் ஒழிந்தே போகுமே. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. உம் வழிகள் ஆராய்ந்து முடியாதவை, உம் வார்த்தைகள் ஜீவனும் பலனானவை. தேவனே உம்மை நம்பினோம் மாண்டதில்லை. நேற்றிலிருந்து மரணத்துக்கு பின்பு உள்ள வாழ்க்கை என்கிற தலைப்புல நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் படிக்க ஆரம்பித்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லைஃப் ஆஃப்டர் டெத், மரணத்துக்கு பின்பு உள்ள வாழ்க்கை. ஓகே, மரணத்துக்கு பின்பு உள்ள வாழ்க்கையை பற்றி நம்ம படிக்க போறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றிலிருந்து நாம் அதை படித்துக் கொண்டிருக்கிறோம். முன்னுரையான காரியங்களை நாம் நேற்றைக்கு படிக்க ஆரம்பித்தோம், முடித்தோம். சரி, இதற்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 9ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி 2 வசனங்களை நம்ம ஆதார வசனமாக வைத்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அன்றிலும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக பாவமில்லாமல் காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் தரிசனமாவார். அன்றியும் ஒரே தரம் மரித்தும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோ நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மரணம் என்கிற ஒன்று கண்டிப்பாக நமக்கு வரும். சோ மரணம் என்கிற ஒரு காரியத்தை நம்ம அதை தள்ளி போட முடியாது, அது வேண்டான்னு நம்ம தள்ளவும் முடியாது. அது நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ அது வரவேண்டிய நேரத்துக்கு கண்டிப்பாக இந்த மரணம் என்பது வரும். ஏனென்றால் அது நியமிக்கப்பட்டிருக்கிறது, அப்பாயிண்டட். மனுஷக்கென்று அது நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் உலகத்துல கவிஞன் சொல்லுகிறார், இளவல் தந்தவன் கேட்கின்றான், இல்லை என்றால் அவன் விடுவானா? இந்த ஆத்துமா நமக்கு தரப்பட்ட இந்த உயிர் இலவசமாக தரப்பட்டிருக்கு. இந்த உயிர் உடல்ல ஒட்டி இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் வாழ்க்கை. இளவல் தந்தவர் ஒரு நாள்ல இதை கேட்பாரு, இந்த உயிரை கேட்பார். இளவல் தந்தவர் கேட்கிறதான அந்த நாள் தான் மரணத்தின் நாள். மரணம் இல்ல நான் தரமாட்டேன்
நான் விட மாட்டேன் அப்படின்னா அவர் விடுவாரா? அது ரொம்ப அழகா அந்த கவிஞர் எழுதுகிறான். இளவல் தந்தவன் கேட்கின்றான், இல்லை என்றவன் விடுவானா? கோர்ட்டுக்கு போனாலும் ஜெயிக்காது, கூக்குரலாலே கிடைக்காது, கோட்டைக்குள் நுழைந்தால் திரும்பாது. உலகத்தில் இருக்கிற கவிஞர்கள் பாருங்க எவ்வளவா சிந்தித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி எனக்கு தந்த உயிரை கேட்கிறாங்க, மரணம் அப்படிங்கிற ஒண்ணு வருது, என் உயிரை எடுக்க பாக்குறாங்க, சொத்தை எடுக்க பாக்குறாங்கிற மாதிரி. இப்ப எவனாவது சொத்தை எடுக்க பார்த்தானா கேஸ் போடலாம், உயிரை எடுக்கிறதுக்கு கேஸ் போட முடியுமா? முடியாது. கோர்ட்டுக்கு போனாலும் என்ன செய்யாது, ஜெயிக்காது, கூக்குரலாலே கிடைக்காது, கோட்டைக்குள் நுழைந்த பிற்பாடு அந்த உயிர் செய்யாது, திரும்பாது. மரணம் ஏன் இதெல்லாம்? இது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால இந்த மரணத்தை பற்றி, மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கையை பற்றி நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். மரணத்துக்கு பின்பு உள்ள வாழ்க்கை அது இன்பமான வாழ்க்கையா இருண்ட வாழ்க்கையா என்பதை நம்ம நிதானித்து அறிந்து, மரணத்துக்கு பின்பு நம்முடைய வாழ்க்கை இன்பமா அனுபவிக்கிறதா இல்ல இருண்ட வாழ்க்கையாக அனுபவிப்பதா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நம்ம இதுல 5 பாடங்களை படிக்க போறோம். முதல் பாடம் மரணம். நேற்றுக்கு நம்ம படிச்சதுல முன்னுரை, பின்னாடி நம்ம பாடத்துக்குள்ள போறோம். முதல் பாடம் மரணம். இரண்டாவது பாடம் மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடைப்பட்ட நிலைமை. கவனிங்க, மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, அதை நம்ம படிக்க போறோம். அடுத்து மூன்றாவது பாடம் உயிர்த்தெழுதல், மூன்றாவது பாடமாக படிக்க போறோம். நான்காவது பாடம் நியாய தீர்ப்பு. அடுத்த 5வது படம் நித்தியம், எட்டர்னிட்டி, அதாவது பிந்தின நித்தியம் கூட சொல்லலாம், பிந்தின நித்தியம். இப்போ 5 பாடங்களை நம்ம இன்றிலிருந்து நம்ம படிக்க போகிறோம். என்னென்ன? மரணம், மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடைப்பட்ட நிலைமை, 3வது உயிர்த்தெழுதல், 4வது நியாய தீர்ப்பு, 5வது பிந்தின நித்தியம். சரி, இப்ப நம்ம நேரம் நம்ம முதல் பாடத்துக்குள்ள போகலாம். மரணம். நல்லா கவனிங்க, இந்த மரணம்ங்கிற வார்த்தை இத தைரியமாக இந்த மரணத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த உலகத்திலேயே கிறிஸ்தவர்கள் மட்டும்தான். நாம் சொல்லுங்க, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை, யெஷுவா ஹமஷியாஹ், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம்தான் மரணத்தை தைரியமாக சந்திக்கிறவர்கள். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். மரணத்துக்கு பின்பு நமக்கு தான் ஒரு பெரிய நம்பிக்கை. என் பிதாவின் முகத்தை நான் பார்ப்பேன், அவருடைய முகத்தை நான் தரிசிப்பேன் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறபடியினால் நம்ம மரணத்தை கிறிஸ்தவராகி நாம் அதை தைரியமா சந்திப்போம். மற்றவங்களுக்கு ஐயோ ஐயோ சொல்லி அவங்க மாரடிச்சு புலம்பி இப்படிதான் இருப்பாங்க. ஆகவே இந்த மரணத்தை குறித்து நமக்கு இன்னும் தெளிவு நம்ம வரணும். சரி, நம்ம இதுல 3 கருத்துக்களை இந்த பாடத்துல நம்ம படிக்க போறோம்.
நம்பர் 1, மரணத்தை பற்றி ஒரு மருத்துவரின் கண்ணோட்டம். மரணத்தை பற்றி ஒரு மருத்துவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத படிக்க போறோம். இரண்டாவது, மரணத்தை பற்றி உலகத்தாரின் கண்ணோட்டம். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பொதுவாக மரணத்தை பற்றி எப்படிப்பட்ட கண்ணோட்டம் உடையவங்களாக இருக்கிறார்கள் அதை படிக்க போறோம். மூன்றாவது, மரணத்தை பற்றிய வேதாகமத்தின் கண்ணோட்டம். நம்முடைய தேவன் அருளிய இந்த வேதம் இந்த மரணத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? இந்த 3 கருத்துக்களை நாம் படிக்க போகிறோம். 3 குறிப்புகளை இன்னைக்கு நம்ம படிக்க போறோம் இந்த பாடத்துல. நம்பர் 1, மரணத்தை பற்றி மருத்துவரின் கண்ணோட்டம். இரண்டாவது, மரணத்தை பற்றி உலகத்தாரின் கண்ணோட்டம். மூணாவது, மரணத்தை பற்றி வேதாகமத்தின் கண்ணோட்டம். இப்படி நம்ம 3 குறிப்புகளை படிக்கிறோம். சரி, நேரடியாக நம்ம முதல் குறிப்புக்குள்ள போகலாம். மரணத்தை பற்றி ஒரு மருத்துவரின் கண்ணோட்டம். டேவிட் பாசன் என்கிறதான ஒரு பரிசுத்தவான், அவர் இந்த மரணத்தை பற்றி நிறைய பேசுகிறார். நான் அதான் கைட்லைன்ஸ் நான் வச்சிருக்கேன். இந்த சப்ஜெக்டுக்கு நான் கைட்லைன்ஸாக அருமையான இந்த பரிசுத்தவான் டேவிட் பாசன் என்கிறதான ஒரு தேவ மனிதர், பரிசுத்தவான். அவர் கர்த்தரோடு கூட குடியிருக்கும்படியாக அவர் கடந்து போய்விட்டார். ஏறக்குறைய 98 வயதுல, அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு 98 வயசுல தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். அவர் தான் இதை பற்றி தெளிவாக பேசி இருக்கிறார். அந்த கைட்லைன்ஸ் தான் நான் உங்களுக்கு தேவன் அருளிய, எனக்கும் தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளை இணைத்து அதை சொல்லும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. அப்போ அவர் ஒரு டாக்டர்கிட்ட கேள்வி கேட்கிறார். ஒரு டாக்டரை உட்கார வச்சு அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்கிறார். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அந்த டாக்டர் என்ன பண்றாருன்னா பதில் சொல்லுகிறார். அவர் சொன்ன அந்த பதில்களிலிருந்து, அவர் சொன்னதான அந்த பதில்களிலிருந்து ஒரு மருத்துவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒரு மருத்துவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு அவர் சொல்றாரு. நம்பர் 1, முதலாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் சொல்லக்கூடிய முதல் பாயிண்ட், அவர் கேட்ட கேள்வி. அந்த மருத்துவர் சொல்றாரு, மரணத்தை பார்த்து பார்த்து எங்கள் இருதயம் கடினப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் சில எங்களுக்கு நெருங்கின நண்பர்கள் திடீரென்று மரித்ததான அந்த செய்திகளை கேள்விப்பட்டபடினால உண்டான அதிர்ச்சிகளும் எங்க இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. அப்போ 2 விஷயத்த சொல்றாரு. மரணம் என்பதை நாங்க பார்த்து பார்த்து எங்க இருதயம் ஒரு பக்கம் கடினப்பட்டுச்சு, மறுபக்கத்துல எங்க இருதயத்துல சில அதிர்ச்சிகளும் இருக்கிறது. ஒரு டாக்டர் அவர் சொல்றாருன்னா அதுதான் இன்னைக்கு ஹோல் மருத்துவ உலகத்திலேயே கருத்து. அதான் நிறைய பேர் செத்து போனதை பார்த்து 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 ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க நிறைய பேருடைய மரணத்தை பார்த்து பார்த்து அவருடைய இருதயம் கடினப்பட்டு விட்டு, அதே நேரத்தில் திடீரென்று அவங்களுடைய அந்த மருத்துவ கணிப்பையும் மீறி சில மரணங்கள் சம்பவிக்கிறது. தங்களுக்கு நெருக்கமானவங்க திடீரென்று மரித்து போறாங்க. அதனால இருதயத்துல அதிர்ச்சிகளும் இருக்கிறது. டாக்டர் சொல்ற கருத்து என்ன? மரணம் ஒரு மருத்துவனுக்கு இருதயத்து கடினத்தையும் உண்டாக்கி இருக்கு, அதே நேரத்தில் இருதயத்துல அதிர்ச்சியையும் உண்டாக்கி இருக்கிறது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் சொல்ற முதல் பாயிண்ட். ரெண்டாவது அவர் சொல்றாரு, அவர்கிட்ட கேட்கிறாங்க, மரணம் என்பது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு, மரணம் என்பது கஷ்டங்களிலிருந்து விடுதலையாவது. இரண்டாவது வியூ, இரண்டாவது கண்ணோட்டத்துடைய இரண்டாவது பகுதி என்னன்னா, இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, மரணம் என்பது இந்த உலகத்தில் படுகிற எல்லா கஷ்டங்களிலும் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்வது. மூன்றாவது அவர் சொல்லுற கருத்து என்னன்னா, கருணை கொலை என்பது தவறா, சரிதானா தவறா அப்படி கேட்கிறாங்க. கருணை கொலை, சிலர்லாம் பாத்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டு அவனால எதையுமே செய்ய முடியாது,
அவங்களை கருணை கொலை செய்து விடலாமா? அவர் சொல்ற தவறு, செய்யக்கூடாது. மருத்துவர்களாகிய நாங்கள் அதை செய்ய மாட்டோம். கருணை கொலை என்பது தவறு. கருணை கொலை எங்க குடும்பத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா, எங்க கடைசி தங்கச்சி தனம், அவ பிறந்தப்போ நாங்க இருந்ததான அந்த எஸ்டேட்ல ஒரு பாட்டியம்மா சொன்னாங்க அம்மாட்ட வந்து, அம்மா குழந்தைய என் கையில கொடுத்துரு, எந்த விதமான ஆதாரமும் இல்லாம நான் கதையை முடிச்சிடுறேன். பட் எங்க அம்மா சொல்லிட்டாங்க, என்னுடைய உயிருள்ள காலம் அளவும் என் உடல உயிர் ஒட்டி இருக்கிற வரைக்கும் என் 2 பிள்ளைங்களையும் நான் காப்பாத்துவேனே ஒழிய அப்படி நான் கொடுக்க மாட்டேன். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு இந்த பாட்டியம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படி செய்துனா எவ்வளவு பெரிய பாவம், அங்க எவ்வளவு பெரிய பாவத்துக்கு எங்க அம்மா ஆளாகி இருப்பாங்கன்னு. ஆளாகல பாருங்க. அன்னைக்கு நாங்க ஹிந்துஸ் தான், ரட்சிக்கப்படல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஆனா அன்னைக்கு எங்க அம்மாவுக்கு அது தெளிவு இருந்துச்சு. ஏன்னா தேவன் அவ மேல அந்த அழைப்பின் முத்திரையை, அந்த தேவனுடைய நோக்கத்தினுடைய முத்திரை இருந்தபடியினால் நாங்க கிறிஸ்தவங்களா இல்லாவிட்டாலும் ஆண்டவர் இடத்துல தலையிட்டு எங்க அம்மா சொல்லிட்டாங்க, என் உடல்ல உயிர் ஒட்டி இருக்கிற வரைக்கும் இந்த 2 பிள்ளைகளை நான் காப்பாத்துவேன். அப்ப இப்படி எல்லாம் பண்றாங்களே, அது கருணை கொலை. இது செய்யலாமா? செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த டாக்டர் வந்து செய்யக்கூடாது. அடு 4வதா அவட்ட வந்து சில ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வினா, மரண படுக்கையில் இருக்கிறவங்க கிட்ட வந்து நீங்க மரித்து போய் விடுவீர்கள், இன்னும் கொஞ்ச நாள் அவங்க மரிச்சிடுவாங்கன்னு டாக்டருக்கு தெரியுது, நீங்க மரித்து போய் விடுவீர்கள் என்கிற செய்தியை அவர்களுக்கு சொல்ல வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த டாக்டர் சொல்றாரு, கண்டிப்பாக சொல்லணும், சொல்லிடணும். அவங்களுக்கு அதை மறைக்க கூடாது. ஏன் மறைக்க கூடாது அப்படின்னா, அது எப்படியும் ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது தெரிந்தும் சொல்லாம போனது நிமித்தமாக அந்த மரிக்கிறவங்களுக்கு கோபமும் வேதனையும், இந்த உலகமே இப்படிதானா அப்படின்னு அவங்க விரக்தியோடு மரிப்பார்கள் அப்படிங்கிறத இது அவங்களுக்கு மரணப்படுகையில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை அவங்களுக்கு மறைக்கலாமா? டாக்டர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மறைக்க கூடாது. அதை அவங்களுக்கு சொல்லி மறைக்க கூடாது. சரி, அடுத்த ஒரு கேள்வி. இந்த ஊழியக்காரர் இந்த ஐயா கேட்கிறாரு, எத்தனாவது கேள்வி? இப்போ எத்தனாவது பாயிண்ட்? 5வது பாயிண்ட். என்ன கேட்கிறாருன்னா, யாரை கொண்டு அந்த செய்தியை அறிவிக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. நெருங்கின உறவினர்களை வைத்து, அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க, அவங்கள கொண்டு, நெருக்கமான உறவில இருப்பாங்கல்ல, நெருங்கின உறவில இருக்கிறவங்க, அவங்களை வைத்து அந்த செய்தியை அவங்களுக்கு சொல்லிடணும். யாருக்கு? மரண படுக்கையில இருக்கிறவங்களுக்கு, மரணப்படுக்கையில் இருப்பவர்களுக்கு நம்ம செய்தியை சொல்லிவிட வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்து கடைசி கேள்வி, 6வது பாயிண்ட். அவர் கேட்கிறாரு, மற்றவர்கள் மரிப்பதற்கும் கிறிஸ்தவர்கள் மரிப்பதற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மற்றவர்களும் மரிக்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களும் மருத்துவமனைக்கெல்லாம் வந்து மரிக்கிறாங்க. இந்த 2க்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்ற ஒரே பதில், கிறிஸ்தவர்கள் மரிக்கும் போது நம்பிக்கையோடு மரிக்கிறார்கள். மற்றவங்க எல்லாம் பயத்தோட, அதைரியப்பட்டு, திகில் பிடித்தது போல அப்படிதான் அவங்களுடைய மரணம் இருக்கு. கண்களிலே கண்ணீர் வடியும், முகத்துல பார்த்தா விகாரமா இருக்கும், அப்படிதான் மற்றவங்களுடைய வாழ்க்கை முடியுது. ஆனா கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மரிக்கும் போது நம்பிக்கையோடு மரிக்கிறார்கள். ஏன்? உயிரோட இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு பாட்டு அடிக்கடி அவங்க போற சபையில பாட வைக்கிறாங்க.
என்ன பாட்டு பாட வைக்கிறாங்க? அழகான பாட்டை பாட வைக்கிறாங்க. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவே தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் யேசுவா என்னோடிருப்பார். அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் யேசுவா என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நீங்க போற சபையில ஆராதனையில இந்த மரணத்தை, வருகையை, பரலோகத்தை ஞாபகப்படுத்துகிற பாட்டை நீங்க போற சபையில பாடுறாங்கன்னா நீங்க ஒரு சரியான சபைக்கு போறீங்க அர்த்தம். ஆமென். வெறும் ஆசீர்வதிப்பார், வாழாக்காம தலையாக்குவார் பாடணும். அந்த பாட்டை பாடணும். நம்மளும் தான் பாடுறோம். பாடலாம். எந்த தேவனால், எந்த தேவனால் பாடாமலா இருக்கோம். நம்ம பாடுறோம், நம்ம பாடுறோம். எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். ஏழையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். Thank you Lord. ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே, தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறையில்லையே. தேவைகள் ஒன்றுக்கும் தடையில்லையே. எந்த தேவனால், எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இப்படி பாடுகிற நாம மறுபக்கத்துல அதே ஆராதனையில இன்னொரு பாட்டையும் பாடணும். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். விண்கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வேன். பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே சொந்தமே என்று காண்பேனோ. ஜனங்களுக்கு அவ்வப்போது மரணம், உயிர்த்தெழுதல், வருகை, சீயோன், புதிய எருசலேம், மணவாட்டி, மணவாளன், நித்தியம், இதை பற்றிய பாடல்கள், வார்த்தைகள், பிரசங்கங்கள் அடிக்கடி 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 சபைகள்ல சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஜனங்க காதுல அதை கேட்கணும். எப்ப பார்த்தாலும் ஒரு ஆசீர்வாதம், உன்னை வாழாக்காம தலையாக்குவார், கீழாக்காம மேலாக்குவார், அப்படியே உற்சாகப்படுற மாதிரியே அவங்கள்ட்ட பேசிட்டு அதோட கதையை முடிக்க கூடாது.
சொல்லணும், அதையும் சொல்லணும். அது ஒரு சைடு, அதையும் சொல்லணும். சிலருக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போயிருவாங்க, நாங்க ஆசீர்வாதத்தை பத்தி எல்லாம் பேசவே மாட்டோம். நீ நல்லா இருப்ப, நீ உன்னை கர்த்தர் உயர்த்துவாரு, உன்னை நல்லா வைப்பாரு, அதை நாங்க சொல்லவே மாட்டோம். அது ஒரு பெருமை, பெருமை. சொல்லணும், நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய், உன்னை கர்த்தர் உயர்த்துவார், சொல்லணும். அது ஒரு சைடு. இன்னொரு சைடுல பரலோகம் ஒண்ணு இருக்கு, மரணம் ஒண்ணு இருக்கு, உயிர்த்தெழுதல் ஒண்ணு இருக்கு, வருகை என்று ஒன்று இருக்கிறது. இயேசு மணவாளனா வருவாரு, நீ மணவாட்டியா ஆயிரப்படு, சொல்லணும். அப்படி வாரந்தோறும் சொல்கிற சபையா இருந்தா, இந்த ரெண்டையுமே பேலன்ஸா பிரசங்கிக்கிற, பாடுகிற, இந்த பேஸ்ல நடத்தப்படுகிற சபையாக இருந்தால் அந்த சபை தேவனுடைய மனதின்படி இருக்கிற சபை. ஆமென். அது எந்த பேர்ல இருந்தாலும் சரி. அதனால இவர் சொல்றாரு, கிறிஸ்தவர்கள் எப்படி மரிக்கிறாங்க? கிறிஸ்தவர்கள் மரிக்கும் போது எப்படி மரிக்கிறார்கள்? நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு மரிக்கிறாங்க. அவங்களுக்கு மரணத்தை பற்றி நம்பிக்கை இருக்கிறது. மற்றவங்க எல்லாம் பயந்து திகிலடைஞ்சு அப்படிதான் இருக்காங்க. இது ஒரு மருத்துவருடைய கண்ணோட்டம், ஒரு டாக்டர் அவருடைய கண்ணோட்டம் இது. சரி, இப்போ நம்ம அடுத்த குறிப்புக்குள்ள போகலாம். இப்ப இந்த மரணத்தை பற்றி உலகத்தாரின் கண்ணோட்டம். பொதுவா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் மரணத்தை குறித்து என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு, இதை நம்ம பார்க்கணும். அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு? நம்பர் 1, முதலாவது, ஒரு வினாடிக்கு மரணம் என்கிறது ஒவ்வொரு வினாடிக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தார் சொல்றாங்க, அதாவது மரணம்ங்கிற ஒரு காரியம் சம்பவிக்காத வினாடியே கிடையாது. ஒவ்வொரு செகண்ட் மரணம் என்கிற ஒன்று நடந்து கொண்டே இருக்கிறது. யாருக்கோ எங்கேயோ நடந்துகிட்டே இருக்கு. இது அவங்களுடைய முதல் வியூ. இரண்டாவது, எல்லாரையும் மரணம் சந்திக்கிறது. முதியவர்கள், இளையவர்கள், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள், இப்படி எந்த வித்தியாசமும் இல்லாம வயசானாதான் மரணம் வரும்னு இல்ல. வாலிபர்களும் மரிக்கிறாங்க, குழந்தையா இருக்கும் போதும் மரிக்கிறார்கள். ஆக மரணம் என்பது எல்லாரையும் சந்திக்கிறது, எல்லாருக்கும் வருது. குழந்தையா இருந்தாலும் வருது, குழந்தைகளும் மரிக்கிறாங்க, வாலிபர்களும் மரிக்கிறார்கள், பெரியவர்களும் மரிக்கிறார்கள். அதனால மரணம் என்பது எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒன்று. அடுத்தது அவங்க மூணாவது கருத்து என்னன்னா, மரணம் என்பது எதிர்பார்த்தாலும் வரும், எதிர்பார்க்காவிட்டாலும் வரும். சொல்லுங்க, மரணங்கிறது என்னது? எதிர்பார்த்தாலும் வரும், எதிர்பார்க்காவிட்டாலும் வரும். ஐயோ மரணத்தை எதிர்பார்க்கிறாங்க, ஐயோ அது தள்ளி போயிட்டே இருக்கும், அப்படி கிடையாது. எதிர்பார்க்கிறவங்களுக்கு அது எப்ப வரணுமோ அது வந்துடும். எதிர்பார்க்கல அதனால உங்களுக்கு வர போயிருமா? அவங்களுக்கும் வரும். எதிர்பார்த்தாலும் வரும், எதிர்பார்க்காம இருந்தாலும் வரும். அவ்வளவுதான். அது எப்படி வேணாலும் வரும். இது மூன்றாவது கருத்து. நான்காவது உலகத்தார் என்ன சொல்றாங்கன்னா, மரணம் நேரிடும் போது சரீரம் மண்ணுக்குள் போய்விடும், ஆத்துமா எங்கோ போய் கரைந்து விடும். உலகத்தார் சொல்றாங்க, மரணம் வரும்போது சரீரம் மண்ணுக்குள்ள போயிடும், ஆத்துமா எங்கேயோ போய் என்ன செஞ்சிடும்? அப்படியே கரைஞ்சிரும். இது நாலாவது கருத்து. அஞ்சாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மரணத்தை பற்றி, மரணத்துக்கு பின்பு மறுபிறப்புங்கிற ஒரு அனுபவம் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா? போன ஜென்மத்துல
மனுஷனா இருந்தவங்க அடுத்த ஜென்மத்துல என்ன செய்வாங்க? அவங்க செய்த அவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்ற பிரகாரமா ஆடா, மாடா, கோழியா, கழுதையா, இல்ல குதிரையா, ஏதோ ஒண்ணு எப்படியோ பிறப்பாங்க. அப்ப மரணத்துக்கு பின்பு என்ன இருக்கு? மறுபிறப்பு இருக்கிறது. இதெல்லாம் உலகத்தாருடைய கருத்து. மரணத்தை பற்றி இவங்க எல்லாம் அப்படி சிந்திக்கிறார்கள். இது ஒரு கருத்து. அடுத்தது ஆறாவதா அவங்க சொல்றது என்னன்னா, உலகத்தார்கள் மரணம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு நல்ல இடத்துக்கு போயிருவாங்க. அவன் நல்லவனோ கெட்டவனோ யாரோ, எல்லாருக்கும் ஒரு நல்ல இடம் இருக்கு மரணத்துக்கு அப்புறம். உலகத்தார் மரணத்தை குறித்து இப்படி எல்லாம் சிந்திக்கிறார்கள். அவங்களுடைய கருத்தெல்லாம் இந்த மாதிரியான கருத்துக்களாக இருக்கு. சரி, இப்பதான் நம்ம முக்கியமான கருத்துக்குள்ள போறோம். ஒரு மருத்துவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டோம். உலகத்தார் மரணத்தை குறித்ததான அவங்களுடைய கண்ணோட்டம் என்னங்கிறத பார்த்துட்டோம். ஆனா இப்ப நம்ம ஒரு முக்கியமான கருத்துக்குள்ள போறோம். மரணத்தை பற்றி வேதாகமத்தின் கண்ணோட்டம். வேதம் இந்த மரணத்தை பற்றி, நம்ம தேவன் அருளிய வேதம் நம்ம கையில இருக்கு. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புத்தகங்களை கொண்ட இந்த வேத புத்தகத்தை ஆண்டவர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறாரு. இந்த வேதாகமத்தில் இந்த மரணத்தை பற்றி வேதத்தின் கண்ணோட்டம் என்ன, எப்படி இருக்கிறது? இதுதான் நம்முடைய கண்ணோட்டமாக இருக்க வேண்டும். எல்லாரும் வாய்த்து சொல்லுங்க, மரணத்தை பற்றி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மரணத்தை பற்றி என் தேவன் அருளிய வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் என்னுடைய கருத்தும். இன்னொரு முறை சொல்லுங்க, மரணத்தை பற்றி என் தேவன் அருளிய வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் என்னுடைய கருத்தாக, எண்ணமாக, வார்த்தையாக இருக்கிறது. இதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆமா, உலகத்தாங்க சொல்றது, மருத்துவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும். வேதம் என்ன சொல்லுகிறது அதான் முக்கியம். பைபிள் என்ன சொல்லுது? நம்ம தேவன் அருளி இருக்கிற இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். வேதம் சொல்லுகிற எல்லா விஷயத்தையும் அப்படியே அதை ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரு சில குறிப்புகளாக நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். வேதத்தினுடைய முதல் அந்த கண்ணோட்டத்தில் முதல் கருத்து என்ன அப்படின்னா, பாவத்தின் கூலி மரணம். சம்பளம்னு போட்டிருக்கோம், பட் திருவிளையத்துல ரொம்ப அழகா இருக்கு. கூலி, ஒருத்தன் செயலுக்கு தக்க கூலி அவனுக்கு உண்டு. அப்போ பாவத்திற்கு கூலி என்ன? மரணம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிங்க. ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். இத படிச்சு அப்புறம் திருவிழியத்துல படிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய வரமோ, தேவனுடைய கிருபை வரமோ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நம்ம படிக்கிற பைபிள்ல டீசென்ட்டா பாவத்தின் சம்பளம்னு போட்டிருக்கு. அப்ப நம்ம இந்த உலகத்துல வாழ்றவர்கள் உலகத்துல கடைசி வரைக்கும் பாவத்திலேயே நிலைத்திருந்து துணிகரமா, தப்புன்னு தெரியும், இதை செய்யக்கூடாதுன்னு தெரியும், இது நீதி நியாயம் இல்லைன்னு தெரியும், ஆனாலும் அது கிறிஸ்தவங்களா இல்லாதவங்களோ யாரானாலும் சரி துணிகரமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா அந்த பாவத்துக்கு கிடைக்க போற கூலி என்ன? மரணம். திருவிழியத்தில் படிங்க. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. பாத்தீங்களா? பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை
மாறாக கடவுள் கொடுக்கும் ஆள்கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு ஆ. இணைந்து வாழும் நிலைவாழ்வு. இணைந்து வாழும் நிலைவாழ்வு. அப்போ பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. அதுலயும் குறிப்பா நம்ம பார்த்தோமே, இரண்டாம் மரணம், அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே போய் பங்கடைகிறதான அந்த இரண்டாம் மரணம் தான் அவங்களுக்கு முடிவு. அப்ப கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவங்களோ யாரானாலும் சரி, கடைசி வரைக்கும் பாவம் என்று தெரிந்தும் அந்த பாவத்தை விட்டு வெளியே வராமல் துணிகரமாய் பாவம் செய்தால் அதனுடைய விளைவு என்ன? மரணம். அவங்க செய்யலையா, இவங்க செய்யா, அவ்வளவு பெரிய பாஸ்டர் தப்பு செய்யலையா, அவங்க பண்ணலையா, நாம் பண்ணா என்ன? சிஸ்டர், கர்த்தர் அவங்கவங்க கணக்கு அவங்கவங்கிட்ட கேட்பாரு. அவங்க காரியம் அது அவங்களுக்கும் ஆண்டவருக்கும். உங்களை பற்றி என்ன? சோ இங்க போட்டிருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்ன உண்டாகுது? நித்திய ஜீவன். அப்ப பாவத்திலேயே பெரிய பாவம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கொள்ளாமல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. இதான் ரூட். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு இணைந்திருந்தா படிப்படியா நம்முடைய பாவ வாழ்க்கையெல்லாம் மாறிடும். படிப்படியா நம்ம பரிசுத்தமாக ஆகிடுவோம். இருபத்தி 22 வசனம் அதான் சொல்லுது. 22 வசனம் படிங்க. ரோமர் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்ப தேவனுக்கு அடிமைகள் ஆகாத பாவத்திலேயே பெரிய பாவம். நம்மை உண்டாக்கின, நம்மை உருவாக்கின கடவுளுக்கு அடிமையாகாமல், அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல், இந்த இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமல் இருப்போமானால் அதுதான் பாவத்திலேயே பெரிய பாவம். அந்த பாவத்துக்கு உட்பட்டிருந்தா மீதி எல்லா பாவமும் தானா வந்துரும். கிறிஸ்தவர்களாய் இருந்து கொண்டும் கிறிஸ்துவுக்கு அடிமைகளாகாதவர் உண்டு. அவங்களும் துணிகரமா தான் இருப்பாங்க. கிறிஸ்தவ பேர் வச்சிருப்பாங்க. எப்சிபா, எஸ்தர், ஜாய், ஜான்சன், அப்ரகாம், ஈசாக், எல்லாம் பேர் வச்சு, ஜேம்ஸ், பேர்லாம் இருக்கும். ஆனால் அவங்க கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணிக்காமல் இருந்தா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில துணிகரம் இருக்கும். தைரியமா சொல்லுவாங்க, நாங்க என்ன தப்பு செஞ்சா என்ன, அவங்களாம் செய்யாததா, நாங்க செய்யற தப்பெல்லாம் ஒரு தப்பா, அவ்வளவு பெரிய ஊழியக்காரங்க இல்ல அவ்வளவு பெரிய விசுவாசி அவங்களே செய்யறாங்க, நாங்க செஞ்சா என்ன பேசுவாங்க. அதே மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மற்றவங்க, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், அவங்களும் துணிகரமா என்ன வேணாலும் செய்வாங்க. உலகத்துல பழமொழி இருக்குல்ல, தப்பு இல்லாம செஞ்சா அது தப்பே இல்லை. அவன் துணிஞ்சு செய்வான். டிவி பாப்பான், சினிமா பாப்பான், சினிமா ஆடுற மாதிரி அவனும் லவ் பண்ணுவான், சினிமால வர மாதிரி அவனும் பண்ண முயற்சி பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். அப்போ பாவத்தின் சம்பளம், பாவத்துக்கு கிடைக்கக்கூடிய கூலி சாவு. இந்த அனுபவத்துக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்முடைய இரட்சகர் இயேசு யெஷுவா நம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தவராய், ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தவராய் எல்லாரையும் அழைக்கிறார். எல்லாரையும் கூப்பிடுறாரு. மனிதனே, ஆணிகள் பாய்ந்த கரத்தை நீட்டி உன்னை அழைக்கிறேன், வருவாயா? அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன்னாயகரே. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே உன்னாயகரே.
ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே சாயலில் இணைந்திடுவாயே. கிருபையின் வாசல் அடைபடும் முன்னே மரணத்தின் சாயல் இணைந்திடுவாயே. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே, அவரே முன்னாயரே. நண்பா, உன்னை இயேசு அழைக்கிறார், அன்போடு உன்னை அழைக்கிறார். மனுமாமே, அவரே முன்னாயகரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னே அவர் சிந்தின ரத்தத்துடைய அந்த சூடு மாறவே இல்லை, வல்லமை மாறவே இல்லை. அன்பா, உன்னை அன்போடு அழைக்கிறார், வருவாயா? ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே, ஆவலாயே சுன்னை அழைக்கிறாரே. வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, பாவத்தின் கூலி மரணம். பாவத்தின் கூலி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பாவம் தான் பெரிய பாவம். அந்த பாவத்தோட மற்ற எல்லா பாவமும் வந்துடும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு இணைந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளையால துணிகரமா பாவம் செய்ய முடியாது. முடியாதுங்க, நான் தைரியமா சொல்ல முடியும், முடியாது. அதை சரி பண்ண வரைக்கும், அதை கரெக்ட் பண்ற வரைக்கும், அதை அறிக்கையிட்டு சரி பண்ற வரைக்கும் மனசு பட 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 அடிக்கும், அடிக்கணும். ஒரு சின்ன கோவப்பட்டா கூட மனசு அடிக்கும். ஒரு சின்ன வார்த்தை பதறி பேசிட்டா மனசு அடிக்கும். அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவங்க எல்லாம் துணிகரமா இருக்காங்கன்னா அவங்க கிறிஸ்துவோடு இல்லை. உண்மையா கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற ஒரு மனுஷன் செடி கொடியோடு செடி இணைந்து, அதாவது சீயோடு இணைந்திருக்கிற கொடியால அப்படி துணிகரமா இருக்க முடியாது. பாவத்தின் கூலி, பாவத்தின் சம்பளம் மரணம். இரண்டாவதாக, பாவம் செய்யறவனுக்கு கூலி மரணம். இரண்டாவது வேதாகமம் சொல்லுது, பரிசுத்தவான்களுக்கு ஆதாயமாயிருப்பது மரணம். உங்களுக்கு பாவம் செய்யறவனுக்கு கூலி மரணம், அது இரண்டாம் மரணம். சரீர பிரகாரமான மரணம் மட்டும் அவனுக்கு இரண்டாம் மரணமும் வந்துடும். தேவனை விட்டு பிரிந்த நிரந்தரமாய் பிரிகிற அந்த இரண்டாவது மரணமும் அக்கினிக்கடலின் மரணம். நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அக்கினிக்கடலின் மரணம் அது வந்துடும். இரண்டாவது வேதாகமம் சொல்லுகிற காரியம், பரிசுத்தவான்களுக்கு ஆதாயம் என்ன? மரணம். பரிசுத்தவான்களுக்கு ஆதாயமா இருக்கு மரணம். அது என்ன மரணம்? சரீர பிரகாரமான மரணம். அவங்க இரண்டாம் மரணம் வராது. பிலிப்பியர் 1 அதிகாரம் 21வது வசனம். பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், சாவு எனக்கு ஆதாயம். யார் சொல்றது? ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்தவான், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த பரிசுத்தவான் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறபடியால் எனக்கு மரணம் என்பது என்ன? ஆதாயம். இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. கிறிஸ்துவை நம்முடைய ஜீவனாக எடுத்துக்கொண்டால் பரிசுத்த வாழ்க்கை, சுபாவ மாற்றம் அடைவது,
தாழ்மை உண்டாவது. இன்னும் கிறிஸ்தவத்துல என்னென்ன அனுபவங்கள் நமக்கு வர வேண்டுமோ அது எல்லாமே படிப்படியா நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, கிறிஸ்துவை ஜீவனாக எடுத்துக்கொள்ளாமல், கிறிஸ்துவை ஜீவனாக அனுபவிக்காமல் பரிசுத்தமா வாழ முயற்சி பண்றாங்க. ட்ரை பண்ணி தோற்று போகிறார்கள். கிறிஸ்துவை நம்முடைய ஜீவனாக நாம் எடுத்துக்கொண்டால் பரிசுத்த வாழ்க்கை ரொம்ப சுலபம். நமக்குள்ள சுபாவங்கள் மாற்றம் அடைவது சுலபமா நடக்கும். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். கிறிஸ்துவை ஜீவனாக அனுபவிக்கிறவங்க சொல்லுவாங்க, நான் எவ்வளவு கோபக்காரன் தெரியுமா, இப்ப எனக்கு கோபம் வரமாட்டேங்குது. நான் எவ்வளவு பெரிய வாயாடா இருந்தேன் தெரியுமா, இப்ப எனக்கு வாயை திறக்க முடியல. ஒரு நாளைக்கு 5 படம் 6 படம் பார்ப்பேன். இப்ப ஒரு படத்துல ஒரு சீன அப்படி ஏதோ கண்ணுல எங்கேயோ போகும்போது பட்டுச்சு, மனசெல்லாம் படபடன்னு இருக்குங்க. ஐயோ, போய் பார்க்க. ஏன்? உள்ள இருக்கிறது யாரு? ஜீவனாகிய கிறிஸ்து. ஜீவனாகிய கிறிஸ்து இருக்கிறார். அந்த ஜீவன் உள்ள இருக்கிறதுனால உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், உயிரே உம்மை துதிப்பேன். அவர் எனக்கு உயிராய் இருக்கிறதுனால பரிசுத்தம் எனக்கு சுலபம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்னென்ன கட்டளைகளை கை கொள்ளணுமோ எல்லாம் அவர் எனக்கு ஜீவனா இருக்கிறதுனால அவரே நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவரே எனக்குள் வாழ்கிறார். ஆமென். நான் என் வாழ்க்கையை வாழணுமோ அதை நான் வாழல, அவர் வாழ்கிறார். கலாத்தியர் 2:21 கலாத்தியர் 2:21. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. கலாத்தியர் 2:21. 20 படிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் வாழ்ந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ந்திருக்கிறார். அதுதான் ஜீவன். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்போ கிறிஸ்து நமக்கு
கூட இருந்து நம்ம எந்த வாழ்க்கையை வாழணுமோ அந்த வாழ்க்கையை அவர் வாழணும். நிறைய நேரத்துல கிறிஸ்துவுக்காக நான் வாழ போறேன், நான் வாழ்றேன், இயேசுவுக்காக நான் வாழ்றேன், இயேசுவுக்காக நான் வாழ்றேன்னு சொல்லி கடைசியில வாழவும் வாழாம சுயநீதிக்காரர்களாக தங்கள் பிரதிஷ்டை, தங்கள் உபவாசம், நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் எல்லாம் காஞ்சு போன கருவாட்டு பாத்திரத்துல கொண்டு போய் வைக்கணும். அதெல்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாது. கிறிஸ்து வாழ விரும்புகிற வாழ்க்கைய அவரே வந்து வாழ்வதற்கு நம்ம இடம் கொடுக்கணும். நீங்க எனக்குள்ள வாழுங்கப்பா, நான் பரிசுத்தமா வாழணும்னு விரும்புறீங்கல்ல, பரிசுத்தராகி நீங்களே வந்து எனக்குள்ள பரிசுத்தமா வாழுங்க. நான் தாழ்மையா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த தாழ்மையா நீங்களே வந்து எனக்குள்ள வாழுங்க. இப்படி கிறிஸ்து நமக்குள்ள வந்து வாழணும். இப்படி வாழ அவரை வாழ்வதற்கு, நமக்குள்ளே வாழ்வதற்கு இடம் கொடுக்கிறவங்க தான் தைரியமா சொல்ல முடியும், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு எனக்கு ஆதாயம். இப்படி வாழ்கிற பரிசுத்தவான்கள், இவங்க மரணம் தான் கர்த்தருடைய பார்வையில அருமையா இருக்கும். சங்கீதம் 116:15. சங்கீதம் 116:15 வசனம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. அருமையானது. எபிரேய மொழியில யாக்கார் போட்டிருக்கு, YAQAR, யாக்கார், யோத் கோஃப் ரேஷ். 10வது எழுத்து, 19வது எழுத்து, 20வது எழுத்து, யோத் கூஃப் ரேஷ், யாக்கார். யாக்கார் அப்படின்னா பிரகாசமானதுன்னு அர்த்தம். யாக்கார் அப்படின்னா தெளிவானதுன்னு அர்த்தம். யாக்கார் அப்படின்னா விலையேற பெற்றதுன்னு அர்த்தம். அர்த்தம் சொல்லியிருக்கேன். எத்தனை அர்த்தம் சொன்னேன்? என்ன அர்த்தம்? முதல்ல பிரகாசமானது, தெளிவானது, 3வது விலையேற பெற்றது, 4வது அருமையானது, 5வது கொழுமையானது, 6வது கனத்துக்குரியது. இந்த யாக்கார் அப்படிங்கிற வார்த்தைக்கு இதெல்லாம் இருக்கு. யாக்கார்ங்கிற வார்த்தைக்கு இந்த மீனிங்ஸ் எல்லாம் இருக்கு. 7வது புகழ் பெற்றது. சகோதர சகோதரிகளே, ஐயாமார்களே, அம்மாமார்களே, தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிறவர்களே, கிறிஸ்துவை ஜீவனாக கொண்டவங்க தான் பரிசுத்தவான்கள். இந்த கிறிஸ்துவை ஜீவனாக கொண்டவங்களுக்கு மரணம் என்பது அவங்களுக்கு ஆதாயம். இந்த மரணம் தான் எப்படிப்பட்டதா இருக்குது? 1 பிரகாசமானது, 2வது தெளிவானது, 3வது விலையேற பெற்றது, அருமையானது, கொழுமையானது, 6வது கனத்துக்குரியது, 7வது புகழ் பெற்றது. ஆமென். இப்ப நம்மள வாயத்திலிருந்து சொல்ல போறோம். சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், அதனால சாவு எனக்கு ஆதாயம். எனக்கு அது அழுகை அல்ல, ஆதாயம். கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தவான். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தவான். என்னுடைய மரணம் தெளிவானது, என்னுடைய மரணம் பிரகாசமானது, என்னுடைய மரணம் விலையேற பெற்றது, என்னுடைய மரணம் அருமையானது, என்னுடைய மரணம் கொழுமையானது, என்னுடைய மரணம் கனத்துக்குரியது, என்னுடைய மரணம் புகழ் வாய்ந்தது. கிறிஸ்து எனக்கு ஜீவன். சொல்லுங்க, சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கைகளை தட்டி அந்த ஜீவனாகிய கிறிஸ்துவ
அனுபவிப்போமாக, அனுபவிப்போமாக. இக்கரகரா. ஷபபபபலதரபலா. இமெலிமெலபலகரபலதரபலா. Thank you, Lord. மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா. Thank you, Lord. உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாம் துதிக்கையிலே ஏசையா உம்மன்பை ருசிக்கையிலே ராஜா உன்னாமம் துதிக்கை. Thank you, Lord. ஏசையா உன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே நான் உம்மை துதிப்பேன். முதல்ல நம்ம படிச்சோம், பாவம் செய்யறவங்களுக்கு மரணம் என்பது கூலி. அது போய் அக்கினி கடலை கொண்டு போய் தள்ளிரும். ஆனா பரிசுத்தவான்களுக்கு அது என்னது? ஆதாயம், ஆதாயம். ஆகவே தேவ மனிதர்கள் அதை புதுமனை புகுவிழா அப்படின்னு சொல்றாங்க. பரிசுத்தவான்களுக்கு மரணம் என்பது என்னது? புதுமனை புகுவிழா. டிஎல் மூடி என்கிற தேவ மனிதர் சொல்றாரு, மரணம் என்பது நான் முடிசூட்டப்படுகிற நாள் அப்படின்னு டிஎல் மூடி என்கிற தேவ மனிதர் சொல்லுகிறார். இதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் சொல்ல முடியும். கிறிஸ்துவை ஜீவனாக அனுபவிக்கிறவர்கள் தான் இதை சொல்ல முடியும். சரி, இப்ப மூன்றாவது குறிப்புக்குள்ள போகலாம். வேதாகமத்தின் கண்ணோட்டத்துல வேதம் என்ன சொல்லுகிறது மரணத்தை பற்றி அப்படின்னா, தோற்கடிக்கப்பட்ட எதிரி. எல்லாரும் சொல்லுங்க, மரணம் என்பது என்ன? தோற்கடிக்கப்பட்ட எதிரி. இந்த மரணம் ஆல்ரெடி டிஃபீட்டட், தோற்கடிக்கப்பட்டு விட்டது. இதை யாரு உணர முடியும்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான். அவங்க தான் உணர முடியும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25, 26 இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அங்க சொல்லி இருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25, 26. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். மரணம் பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை படிக்கும் போது, அது நம்ம பைபிள்ல படிச்சு அப்புறம் திருவிழியத்தில் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்போ மரணத்தை பரிகரிச்சாரு. அவன் பரிகரிக்கப்பட்ட எதிரி. இதை மட்டும் திருவிழியத்தில் படிங்க. 2 தீமோத்தேயு 1:10. நேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் 2 தீமோத்தேயு 1:10. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்பொழுது அருள் வெளிப்பட்டது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். 1 கொரிந்தியர் 15:26 திருவிழியத்தில் படிச்சிருங்க. 1 கொரிந்தியர் 15:26.
சாவே கடைசி பகைவன். பாருங்க, சாவே கடைசி பகைஞன். அதுவும் அழிக்கப்படும். அதுவும் அழிக்கப்படும். அழிக்கப்படும். சாவு அழிக்கப்படுகிற எதிரி. ஏற்கனவே கல்வாரி சிலுவையில அவனை அடிச்சிட்டாரு, தோற்கடிச்சிட்டார். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த சாவு வந்து எதிரி இல்லையா? மரணம் என்பது என்னது? நமக்கு எதிரி. எல்லாரும் சொல்லுங்க, மரணம் என்பது என்ன? நமக்கு எதிரி. இப்ப இந்த எதிரியினுடைய கொடூர தன்மை என்ன அப்படிங்கறத வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்ப பகைவனாகிய சாவை அழித்தார் அப்படின்னா அவருடைய கொடூர தன்மைகளை எல்லாம் அழிச்சிட்டாருன்னு அர்த்தம். சரி, நான் சொல்ற வசனங்களை வேக வேகமா படிங்க. எல்லாம் சங்கீதத்தின் பக்கமா திருப்பி கொடுங்க. சங்கீதம் எல்லாம் நிறைய வசனங்கள் இதுல சங்கீதத்தில் தான் படிக்க போறோம். அவருடைய கொடூர தன்மைகள் என்ன? சங்கீதம் 7:13 முதல்ல பாருங்க. அவனுக்கு என்ன இருக்கு பாருங்களேன். சங்கீதம் 7:13. அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்த பண்ணினார். அப்படியானா மரணத்துக்கு என்ன இருக்கு? ஆயுதம் இருக்கு. ஆயுதத்தை வச்சு நம்மளை மிரட்டுவான். மரணத்தை சந்திக்கிறவங்கள என்ன செய்வான்? ஆயுதத்தை வைத்து அந்த மரணம் என்ன செய்யும்? சாத்தான் அந்த மரணத்தை வைத்து என்ன செய்வான்? மிரட்டுவான். அதனாலதான் எதிரின்னு சொல்லி இருக்கு, பகைவன் சொல்லி இருக்கு. இரண்டாவது சங்கீதம் 18:4. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. அப்ப இருக்கு மரணத்துக்கு என்ன இருக்கு? கட்டுகள். அப்போ ஆயுதத்தை வச்சு மிரட்டுவான், கட்டுகளை வைத்து கட்டுவான். அடுத்து மூணாவது சங்கீதம் 18:5. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. கண்ணிகள். அப்ப இந்த கண்ணிகள்ல அகப்படுத்துவான். மரண கண்ணிகளில் அகப்படுத்துவான். அடுத்தது 4 சங்கீதம் 22:15. சங்கீதம் 22:15. என் பலன் போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். மரணத்தூள். எப்பேற்பட்ட பலசாலியும் இந்த மரணம் என்கிற ஒன்று வரும்போது அவங்க பலமெல்லாம் தூள் தூளா போயிரும். இதெல்லாம் வேதாகமம் அழகா சொல்லுது. அடுத்தது சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரணங்கிறது என்னது? இருள். அதனாலதான் மரணம் வரும்போது கண் அப்படியே மூடிடுது. இருளிலே கண் மூடுவது போல. ஏன்னா அடுத்து போகிற வழி தெரியாது, வழி தெரியாம போயிடும். இருட்டானா கண் ஆட்டோமேட்டிக்கா கண் மூடுது, கண் மூடுகிறது. இருள். ஆறாவது சங்கீதம் 49 அதனுடைய 14 பாருங்க. ஆட்டு மந்தையை போல பாதாளத்திலே கடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்ந்து போடும். மரணம் என்ன செஞ்சிருமா? மேய்ச்சிருமா, மேய்ந்து போடக்கூடியது, மேய்ந்து போடக்கூடியது. ஏழாவது சங்கீதம் 55:4. சங்கீதம் 55:4. என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படிது, மரண திகில் என் மேல் விழுந்தது. மரணம்ங்கிறது என்னது? திகில் உண்டாக்கக்கூடியது. திகில். எட்டாவது 1 கொரிந்தியர் 15:55. இத மட்டும் நம்ம பைபிள படிச்சுட்டு திருவுடையத்துல படிக்கணும். இப்படி போட்டிருக்கல, இப்ப நம்ம புரியுற மாதிரி திருவுடையத்துல போட்டிருப்பாங்க. 1 கொரிந்தியர் 15:55. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? என்னங்க சாவே இருக்கு? கொடுக்கு. தேரை கொடுக்கிற மாதிரி கொடுக்கிறது பொட்டியும். மரண நேரம் என்பது கொடுத்து தேரை கொடுக்கிற மாதிரி எத்தனை
மரணம் வச்சிருக்கோம். 8 காரியம் சார். மரணத்துக்கு என்ன இருக்கு? ஒன்று ஆணியம், கட்டுகள் இருக்கு, கண் இருக்கு, தூள் இருக்கு, மரணம் ஒரு தூள். அப்புறம் இருள் இருக்கு, மரணம் மேல் சொல்லும் மேல் திகழ் உண்டாகும். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த 8 தடைகளும் செயல்படாது. இந்த கொடூரத்தின் இந்த 8 தன்மைகளையும் ஆண்டவர் அழித்து போட்டார். அவ்வளவுதான். இப்ப பரிசுத்தவான்களுக்கு மரணம் வருமா? வரும். எதிரி மாதிரிதான் வரும். ஆனா உங்களை மிரட்ட முடியாது. அதனுடைய ஆயுது செயல்படாது. அதனுடைய கொடுக்கு செயல்படாது. அதனுடைய அந்த இருள் செயல்படாது. கட்டு செயல்படாது. கண்ணி செயல்படாது. ஏன் தெரியுமா? நம்ம கூட இருக்கிறது யாரு? மரணத்தை ஜெயித்த மகிமையின் ராஜா, மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். சங்கீதம் 48 கடைசி படிக்கும் போது நம்ம அதான் வாசிக்கிறோம். சங்கீதம் 48 கடைசி வசனம் பாருங்க. சங்கீதம் 48 கடைசி. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் கூட இருக்கிறாரு. மரணத்தை ஜெயித்த நம்முடைய ஆண்டவர் யெஷுவா, ஜீசஸ், இயேசு கூட இருக்கிறபடினால இந்த 8 விதமான தன்மைகளை வச்சுக்கலாம். அவர் என்ன செய்ய முடியாது? அவன் அந்த பகைவன் நம்மள மிரட்டவும் முடியாது, கட்டவும் முடியாது. நம்ம சொல்லுவோம் மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, மரணத்தை பரிகரித்தாரே, பரிசுத்தராய் உயிர்த்ததினார், மரணத்தை பரிகரித்தாரே, பரிசுத்தராய் உயிர்த்ததினார், உயிர் தெழுந்தார், இயேசு ஜெயித்தெழுந்தார், உயிர் தெழுந்தார், இயேசு ஜெயித்தெழுந்தார், உன்னத வல்லமையால் எழுந்தார், முன்னோரை படி எழுந்தார், முன்னோரை படி எழுந்தார். சொல்லுங்க, வாய்த்து சொல்லுங்க, இந்த தேவன். சொல்லுங்க, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன். அவர் மரண பரியந்தமும் என்ன நடத்துவார். அதனால மரணம் என்ன ஜெயிக்க முடியாது. நான் மரணத்தை ஜெயிப்பேன். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி ஷாகா ராகா ராபாலா தேனா காராபாலா. Thank you Lord. மரணமுன் கோரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, மரணம் கோரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, மரணத்தை பரிகரித்தாரே, பரிசுத்த உயிர்த்ததினார், மரணத்தை பரிகரித்தாரே, பரிசுத்ததினார், உயிர் தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார், உயிர் தெழுந்தார், இயேசு ஜெயித்தெழுந்தார், உன்னத வல்லமையால் எழுந்தார், முன்னோரை படி எழுந்தார், முன்னோரை படி எழுந்தார். ஹல்லேலூயா, ஆமென். சோ மரணம் பரிகரிக்கப்பட்ட எதிரி.
இது கிறிஸ்தவங்க, அதாவது கிறிஸ்துவுக்குள் இல்லாதவர்களுக்கு இது பொருந்தாது. அவங்களுக்கு இந்த 7-8 காரியமா அவன் செய்வான். ஆயுதத்தை வச்சு மிரட்டுவான், கட்டுகளை வச்சு கட்டுவான். அதனாலதான் உங்களை பாருங்க புரண்டு உருண்டு அழுது முகமெல்லாம் விகாரப்பட்டு. நமக்கு அப்படி இல்லை, நமக்கு அப்படி இல்லை. நான்காவது, இந்த மரணத்தை ஜெயிப்பதற்கான வழிகள். நேற்றுக்கு முன்னுரையில ஒரே வழியை பார்த்தோம். அந்த ஒரே வழியோடு சேர்ந்து அநேக வழிகள் இருக்கு. சங்கீதம் 68:20 நீங்க பாத்தீங்கன்னா, சங்கீதம் 68:20 நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு, மரணத்தை ஜெயிக்கும் வழிகள் உண்டு. அதாவது நமக்கு மரணம் மரணமா வராது, அது வேற விதமா வரும். எப்படி வரும்னு சொல்லிதான் முடிக்க போறேன். இப்ப சொல்லுங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எனக்கு, சொல்லுங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எனக்கு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எனக்கு மரணம் வராது, அது வேறு ஒன்றாக வரும். அது எப்படி வரும் நான் சொல்றேன். அப்ப நம்ம மரணத்தை மரணமா சந்திக்காம அதை வேற விதமா சந்திக்கணும். அதுக்கு என்ன வழிகள்? ஒரு சில வழிகளை நான் சொல்றேன். நம்பர் 1, யோவான் 11:25-26. யோவான் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மரியாமலும் இருப்பான். அப்ப என்னங்க மரணத்துக்கு அப்புறம் வழி என்ன? இயேசுவை விசுவாசிப்பது, அவ்வளவுதான். ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிப்பது. ஏன் அவரை விசுவாசிக்கணும்? அவர்தான் மரணத்தை ஜெயித்தார், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை ஜெயித்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 2:15. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்போ ஜீவகாலமெல்லாம் மரண பயத்துக்கு அடிமைப்பட்டிருந்த நம்மை விடுவித்தார். மரணத்துக்கு அதிகாரம் இருக்கிற பிசாசை ஜெயித்தார். அதனால அருமையானவர்களே, நமக்கு மரண பயமே கிடையாது. இப்ப உலகத்துல எல்லாருக்குமே மரண பயம் இருக்கு. ஏன் இருக்குன்னா, அது ஒரு புதிய அனுபவம். அது தனிமையாய் சந்திக்க வேண்டிய அனுபவம். அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு. இந்த பூமியில நாம் விதைத்ததை அறுக்க வேண்டிய நேரம் அந்த நேரம் தான். அதனால எல்லாரும் மரணத்துக்கு பயப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் மரணத்தை விரும்புறதே இல்லை. ஏன் விரும்புறது இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு இந்த உலகம் வசதியா இருக்கு. உலகத்தின் வசதிகள் மேல ரொம்ப அதிகமான ஈர்ப்பு. அதே மாதிரி இந்த மரணத்துக்கு அவங்க ஆயத்தப்பட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. அதே மாதிரி உறவுகள் மேல ரொம்ப அளவு கற்று இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா மரண பயம் இருக்கும். சோ நம்மை ஆண்டவர் இந்த மரண பயத்துக்கெல்லாம் விடுத்து விட்டார்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்கு எத்தனை வசதி இருந்தாலும் அது மேலதான் ஈர்ப்பு இல்ல. உறவுகள் மேல அந்த அளவுக்கு அதிகமான பற்று இல்ல. எல்லா உறவுகளை பார்க்கலும் உறவை தந்தவர் தான் நமக்கு முக்கியம். ஆமென் சொல்லுங்க. சோ இயேசுவை விசுவாசிக்கும் போது நம்ம மரணத்துக்கு தப்புவது மட்டும் இல்ல, மரணத்தை ஜெயிக்கிறவர்களாகவும் நம்ம மாறுகிறோம். இரண்டாவது 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கும் போது அடுத்தடி மரணத்துக்கு தப்புகிற வழிகள், மரணத்துக்கு நீங்குகிற வழிகள் அவரிடம் உண்டுன்னு படிக்கிறோமே. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும் போது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்ப எந்த அளவுக்கு சுவிசேஷத்தை, நற்செய்தியை, இன்னும் சொல்ல போனா தேவனுடைய வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு கேட்கிறோமோ, வார்த்தையோடு எந்த அளவுக்கு நேரத்தை செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு மரணத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாக நம்ம மாறிடுவோம். முதல்ல இயேசுவை விசுவாசிக்கணும். இரண்டாவது தேவனுடைய வார்த்தையோடு நேரத்தை செலவழிக்கணும். அது மட்டும் தான் நமக்கு நற்செய்தி. டிவியோட நேரத்தை செலவழிச்சீங்கன்னா அங்க அதிகமா துர்ச்செய்தி தான் வரும். போன வாரம் சொல்றாங்க, நான் தேவ சமூகத்தை காத்துக்கொள்ளும்படியா நான் இந்த யூடியூபுக்குள்ள எல்லாம் போறது இல்ல. யூடியூபுக்குள்ள போனா ஏன் டியூப் போயிருது. ரொம்ப யூடியூப்ல போனீங்கன்னா உங்க டியூப் போயிடும். சோ டிவி, செல்போனு, எப்ப பார்த்தாலும் மனுஷங்களுடைய கொஞ்சி குலாவி உலாவி எல்லாத்தையும் ஒரு எல்லைக்குள்ள வைக்கணும். அவ்வளவுதான். இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம். இரண்டாவது தேவனுடைய வார்த்தை. மூன்றாவது ரோமர் 8:6 போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமான் போட்டிருக்கு திருவழியத்துல. நீங்க இந்த ரோமர் 8:6 அந்த ஆவியின் சிந்தைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்னங்கறத பாக்குறோம். ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே. ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஆமா, ஆவிக்குரிய மனநிலை இருந்தால் நமக்கு மரணத்தை ஜெயிக்க முடியும். சொல்ல போனா அந்த ரோமர் 8:14 சொல்லி இருப்பது போல தேவ ஆவியானவரால் நடத்தப்படும் போது படிங்க. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவ ஆவியினால நடத்தப்படணும். நமக்கு ஆவிக்குரிய மனநிலை இருக்க வேண்டும். மரணத்துக்கு தப்புகிற வழிகள், மரணத்துக்கு நீங்குகிற வழிகள். அதாவது நம்ம இந்த வழியில நம்ம போனோம்னா மரணம் நமக்கு மரணமா வராது, வேற விதமா வரும். 4வது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 3:14. 1 யோவான், நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். ஆமா, அப்போ மரணத்தை நம்ம ஜெயிக்கணும்னா சகோதர அன்பு, பிரதர்லி லவ் ரொம்ப முக்கியம். தேவ ஜனங்களே, கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ விசுவாசிகளே, ஊழியர்களே, யாரானாலும் சரி, இருதயத்துல பகை, கசப்பு, விரோதம், வைராக்கியத்தை வைத்து சகோதர அன்பு இல்லை என்றால் மரண பயம் சுத்தி வந்துகிட்டே இருக்கும்.
சகோதர அன்பு இருந்துச்சுன்னா மரணமா வராது, அது வேற ஒண்ணா வரும், அது மகிமையா வரும். சோ சகோதர அன்பு, பிரதர்லி லவ் முக்கியம். அஞ்சாவது, இதெல்லாம் வழிகள். ஐந்தாவது யோவான் 8:51. யோவான் 8ஆம் அதிகாரம் 51வது வசனம். ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப வார்த்தையை கைக்கொள்ளணும். நம்ம ஆண்டவர் யெஷுவா சொன்ன வார்த்தை இது. நம்ம தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்டால் மரணத்தை ஜெயிக்கலாம். மரணம் நமக்கு வராது, வேற விதமா வரும், மகிமையா வரும். பட் தேவனுடைய வார்த்தையை நம்ம சொந்த பலத்துல கைக்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தையை சொந்த பலத்துல கைக்கொள்ள ட்ரை பண்ணீங்கன்னா தோல்விதான் வரும். எசேக்கியேல் 36:27 அதை படிக்கும் போது, எசேக்கியேல் 36:27, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருந்து வசனத்தை கைக்கொள்ள வைக்கிறார். ஒரு நாள் நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது, நான் ஆண்டவருக்காக அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், நான் வார்த்தையின்படி நடந்தேன். அதெல்லாம் சுயநீதி. என்ன அவரு வாழ வைத்தார். வேதத்தை படிச்சா கூட சொல்லணும், என் ஆண்டவர் வேதத்தை படிக்க வைத்தார். ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர் என்னை ஜெபிக்க வைத்தார். என் ஆண்டவர் தான் ஊழியம் செய்ய வைக்கிறார். என் ஆண்டவர் தான் உபவாசம் எடுக்க வைக்கிறார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் தான் சொல்லணும். யோவான் 16:13 நம்முடைய இரட்சகர் இயேசு அதைத்தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். யோவான் 16:13, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமை பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய வார்த்தை கைக்கொள்ளணும். அதான் புதிய ஏற்பாட்டுடைய ஸ்டாண்டர்ட். பரிசுத்த ஆவியானவரால் வசனத்தை கைக்கொள்ளாமல் சொந்த முயற்சியில வசனத்தை கைக்கொள்ள முயல்றவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவிக்கு பதிலா பரிசேய ஆவி வந்துரும். என்ன ஆவி? பரிசேய ஆவி என்னது? நான் உபவாசிக்கிறேன், நான் தசமா கொடுக்கிறேன், நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன், என்ன பத்தி தெரியுமா உங்களுக்கு? நான் புலியாக்கும், நான் கரடியாக்கும். அவர் சொல்ற ஐயோ ஓடிப்போ அப்படின்னு சொல்லி, பரிசேயனே உனக்கு என்னது? மத்தேயு 23 அதிகாரத்துல 7 முறை ஐயோ ஐயோ ஐயோன்னு யாரை பார்த்து சொன்னாரு? பரிசேயன். கிறிஸ்தவ ஜனமே, தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை வாழணுமா இல்ல பரிசேய ஆவியால் நிறைந்த வாழ்க்கை வாழணுமா? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். தேவனுடைய வார்த்தையை கை கொண்டா நமக்கு மரணம் இல்லை. ஆனா எப்போ? அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு, அதுக்கு ஒரு முறை இருக்கு. எப்படி கை கொள்ளணும்? ஆவியானவரின் உதவியா. ஆவியானவரின் உதவியால வேத வசனத்தை கை கொள்றவங்க மத்தவங்களை அற்பமா எண்ண முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் யாரு, இயேசு யார், என்ன கை கொள்ள வச்சதே அவரு, என்ன கைக்கொள்ள வைத்தவர் அவங்களையும் கைக்கொள்ள வைப்பார், அவங்களையும் மாற்றுவார். என்னையே மாற்றினாரே அவங்கள மாற்ற மாட்டாரா? அந்த பரிதவிப்பு நமக்கு வரும். மற்றவங்களை அற்பமா என்றது, அற்பமா பேசுறது, இதெல்லாம் பரிசேய ஆவி. இன்னைக்கு அதெல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தை, யெஷுவா நாமத்தை. அஞ்சாவது, இப்போ 4 விஷயத்தை படிச்சு 5வது குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன்.
நான் சொன்ன பரிசுத்தவான்களுக்கு மரணமா வராது, வேற விதமா வரும். அப்போ பரிசுத்தவான்களுக்கு வரும் மரணம் அது எப்படி வரும்? பரிசுத்தவான்களுக்கு மரணம் வரும் விதம் அப்படின்னு போட்டுக்கோ. பரிசுத்தவான்களுக்கு இப்ப நம்ம சொல்லப்பட்ட இந்த விதமாலாம் நடந்து இப்ப 5 விஷயம் படிச்சோம். இயேசுவை விசுவாசிக்கணும், அடுத்தது தேவனுடைய வார்த்தையோடு நேரத்தை செலவழிக்கணும், அப்புறம் தேவாவியால் நடப்படணும், சகோதர அன்பு இருக்கணும், வார்த்தையை கை கொள்ளணும். வார்த்தை பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லுதா பரிசுத்தமா இருக்கணும், வார்த்தை தாழ்மையா இருக்குன்னு சொல்லுதா தாழ்மையா இருக்கணும், வார்த்தை புறம்பான அலங்கரிப்பு உனக்கு வேண்டாம்னு சொல்லுதா வேண்டாம், உலகத்தை வெறுத்துருன்னு சொல்லுதா வெறுத்துறணும். வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படி ஒப்பு கொடுத்தா அவர் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வார். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி லிப்ட் மேல ஏறி நம்ம லிப்ட்ல ஏறி நின்றணும், அப்படி சோயின்னு மேல போயிடும், அவ்வளவுதான். சரி, இப்படி பரிசுத்தவான்களுடைய மரணம் எப்படி இருக்கும், அவங்களோட மரணம் சந்திக்கிற விதம் நல்லா கவனிங்க. பரிசுத்தவான்களுக்கு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு வருவது மரணம் அல்ல, அதுக்கு பேரு நித்திரை. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கும் எனக்கு, சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கும் எனக்கு வருவது மரணம் அல்ல, அதற்கு பெயர் நித்திரை. நித்திரை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை படிங்க, 15 வரைக்கும் படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 இருந்து 15 வரைக்கும். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏனெனில் 4ஆம் அதிகாரம் 13 இருந்து 1 தெசலோனிக்கேயர் 4:13. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இப்ப நித்திரை அடைந்தவங்களை குறித்து நீங்க என்ன கூடாது, உலகத்தாரை போல துக்கித்து அறிவில்லாம அவங்க மாரடிச்சு புலம்பி ஐயோ போயிட்டே அப்படின்னா அழக்கூடாது. நம்ம அழணும், அழுக வரும், ஆனா அவங்கள மாதிரி அழக்கூடாது. அப்புறம் இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும், அப்ப இயேசுவுக்குள் இருக்கிறவங்க மரியல, அவங்களுக்கு மரணம் வரும்போது அது என்னது? நித்திரை. இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களை தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். பரிசுத்தவான்களுக்கு வருவது என்னது? நான் சொன்ன மரணம் வேற விதமா வரும். எப்படி வரும்? என்னவா வரும்? நம்ம சொல்லப்பட்ட இந்த 5 வழிகளை நம்ம நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் மரணம் என்பது எப்படி வரும்? தைரியமா சொல்லுங்க, எப்படி வரும்? நித்திரையாக வரும். எப்படி இரவுல நம்ம படுக்கைக்கு போய் தூங்குறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி. மரணம் நமக்கு சித்திரவதை அல்ல, நமக்கு அது சித்திரவதையா வராது, நித்திரையாக வரும். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எனக்கு, சத்தத்தை வைத்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற எனக்கு மரணம் என்பது சித்திரவதை அல்ல, அது நித்திரை. அது சித்திரவதை அல்ல, அது நித்திரை. அது சித்திரவதை அல்ல, அது நித்திரை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஹalleluya ஷகரபா லகரா டிடகரபா லகரபா லகரா. நம்ம பாக்கியம் பெற்ற ஜனங்கிறது யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஒரு வசனத்தை படிச்சு நம்ம முடிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 4:10. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். நம்ம செய்ய வேண்டிய வேலையை இந்த உலகத்துல நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அனுப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.
நம்ம நிறைவேற்ற வேண்டிய அவருடைய வேலையை முடிக்காம இந்த நித்திரை வராது. அங்க போட்டிருக்க பாருங்க, வேலையை முடித்து ஓய்ந்திருப்பான். அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை அவருக்காக, நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தூக்கம், இந்த நித்திரை வரும். அப்போ ஒரு கிறிஸ்தவங்களுக்கு மரணம் என்பது, அந்த அடக்க ஆராதனை என்பது அடக்க ஆராதனை அல்ல, அது குட் நைட் சர்வீஸ். என்ன சர்வீஸ் அது? குட் நைட் சர்வீஸ். இது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது நம்முடைய அருமையான கணத்துக்குரிய பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க. மரணம் என்பது குட் நைட் ஆராதனை. நம்ம என்ன செய்யறோம்? ஒருத்தர் அடக்கம் பண்ணும்போது, ஒரு தேவ பிள்ளையை அடக்கம் பண்ணும்போது, ஒரு பரிசுத்தவான் அடக்கம் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்? குட் நைட் அப்படின்னு அர்த்தம். நைட்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா விடியற் காலம் ஒண்ணு இருக்கு. அதுதான் வருகையின் காலம். அதான் வருகையின் காலம். அதான் உயிர்த்தெழுதலின் காலம். அதுதான் அருவமாக்கப்படுகிற காலம், விடியற் காலம். அந்த காலத்தில் நம்ம எல்லாம் உயிரோடு எழும்புவோம். பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்புவாங்க. ஆகவேதான் பேதுரு பவுல் காலத்திலிருந்து இப்ப நம்ம அறிவு வரைக்கும் கடைசியா மரித்த பரிசுத்தவானாகிய கணத்துக்குரிய பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன் ஐயா வரைக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே மரணம் எப்படி வந்தது? நித்திரையா இருந்துச்சு. எல்லாரும் பாருங்க, அந்த மரணத்தை பத்தி நம்பிக்கையோடு அறிக்கையிட்டு அளித்தார்கள். பேதுரு சொல்றாரு, என் கூடாரத்தை விட்டு போகும் நாள் சீக்கிரமா இருக்கிறது. பவுல் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக நீதியின் கிடம் இருக்கு. டிஎல் மூடி ஐயா சொல்றாங்க, மரணம் என்பது நான் முடிசூட்டப்படுகிற நாள். ஜான்ரோஸ் ஐயா, கன்னியாகுமரி மாவட்டத்திலே வாழ்ந்த ஜான்ரோஸ் ஐயா சொல்றாங்க, கானானின் கனி ருசியாக இருக்கிறது. மரிக்கும் போது இன்னும் எத்தனையோ பரிசுத்தவான்கள் தன்னுடைய நல்ல அறிக்கைகளை, நல் நம்பிக்கைகளை சொல்லி முடித்தார்களே. பாருங்க, தாவீது சொல்றார், பூலோகத்தார் யாவரும் போகிறபடியே நானும் போகிறேன். யாக்கோபு சொல்றாரு, நான் மரிக்க போகிறேன். எல்லாரும் தங்கள் நம்பிக்கையை அறிக்கையிட்டு முடிச்சாங்களே. காரணம் என்ன? இது ஒரு நித்திரை, இது சித்திரை அல்ல, நித்திரை. குட் நைட் சொன்னா கண்டிப்பா ஒரு விடியற் காலம் உண்டு. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நாம் கழித்தேன், விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். மண்ணின் சாயலை நாம் கழித்தேன், விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவசாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். இப்ப கேள்வி பதில் நேரம். ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு யாராவது கேள்விகள் இருக்குமானால், ஏதாவது சந்தேகங்கள், இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம படித்த அந்த பாடத்துல சந்தேகங்கள் இருக்குமானா நீங்க கேட்கலாம். இங்க உள்ளவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா?
எல்லாம் புரிந்ததுனால கேள்வி வரலையா, இல்ல ஒண்ணுமே புரியாதனால கேள்வி வரலையா? எல்லாம் புரிஞ்சதுனால கேள்வி வரலையா? சரி, கூகுள் மீட்ல இருக்கிறவங்களுக்கு பாஸ்டர், மரணத்தை பற்றி ஒரு மருத்துவரின் கண்ணோட்டம் அதை ஒரு முறை சொல்லுங்க பாஸ்டர். சொல்லுங்க. மருத்துவரின் கண்ணோட்டம் ஒரு முறை சொல்லுங்க பாஸ்டர். ஓ, மருத்துவரின் கண்ணோட்டமா? ஓகே. மருத்துவர் அவர் என்ன சொல்றாருன்னா, மரணத்தை பார்த்து பார்த்து என்னுடைய இருதயம் எல்லாம் கடினமாயிடுச்சு, அதே நேரத்துல எனக்குள்ள ஒரு அதிர்ச்சி இருக்கு. ஏன்னா திடீர்னு மரணத்தை நாங்க கேள்விப்படுறோம், அதனால எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அவர் ரெண்டாவதா என்ன சொல்றாருன்னா, இந்த மருத்துவர் அவர் சொல்லும் போது என்ன சொல்ற, ரெண்டாவது மரணம் என்பது கஷ்டத்திலிருந்து விடுதலையை பெறுவது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கேட்கறாங்க, நீங்க மரணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அது கஷ்டத்திலிருந்து விடுதலை பெறுவது. மூன்றாவது அவர் சொல்றாரு, கருணை கொலை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, தவறு. இவங்க வாழ்ந்து கருணை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணக்கூடாது, தவறு அப்படின்னு சொல்றாரு. நாலாவது, மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு மரணத்தை பற்றி தெரிவிக்க வேண்டுமா? ஆமா, தெரிவிக்கணும்னு சொல்றாரு. அவங்களுக்கு மரணம் வந்துரும் அப்படின்னா அதை சொல்லணும். அவங்களுக்கு சொல்லாம விட்டுட்டா அவங்களுக்குள்ள அந்த மரணத்தை அவங்க எப்படி சந்திப்பாங்க, விரக்தியோடு சந்திப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அஞ்சாவது, யாரை கொண்டு அறிவிப்பது, அவங்களுக்கு நெருங்கின உறவினர்கள் நண்பர்களை கொண்டு அறிவிக்கணும்னு சொல்றாங்க. ஆறாவது, மரணத்தை கிறிஸ்தவர்கள் தான் நம்பிக்கையோடு சந்திக்கிறார்கள். கிறிஸ்தவங்க மட்டும்தான் நம்பிக்கையோட, ஏன்னா தேவ சாயல் ஆக மாறி நான் தேவனோடு இருப்பேன் அப்படி நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க தான் நம்பிக்கையோடு அதை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த கூட்டமா நம்ம இருக்கணும். ஓகே, ஓகேவா சிஸ்டர்? ஓகேவா? ஓகே பாஸ்டர். ஓகே, थैंक यू. வேற கேள்விகள்? பாஸ்டர் கேக்குதுங்களா? பாஸ்டர் கேக்குதா? வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? ஓகே. சோ நம்ம நாளைக்கு எபிரேய கிளாஸ் நாளைக்கு நமக்கு 6:30 மணிக்கு, அதுக்கப்புறம் வியாழக்கிழமை நம்ம இதனுடைய கண்டினியூஸ் நம்ம பண்ணுவோம். சோ மரணத்து உயிர்த்தெழுதலுக்கு இடைப்பட்ட அந்த நிலைமை என்ன அப்படிங்கறத வியாழக்கிழமை நம்ம கவனிப்போம். வேற கேள்விகள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஓகே, மைக்ல இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாம். மைக்ல ஜோ. துதிக்கிற ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கையை குறித்து ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு கர்த்தர் நீர் பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. உயிர்த்தெழுதலை குறித்து கர்த்தாவே எங்களோடு கூட தேவன் பேசினதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த மருத்துவர் சொன்னது போல கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே நம்பிக்கையோடு மரிக்கிறார்கள் என்று சொன்னது போல ராஜா ஆண்டவரே கர்த்தாவே, அந்த அனுபவங்களை கர்த்தர் எங்களுக்கு தேவனீர் கொடுத்திருக்கிறதுக்காய் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேதாகமத்தில் ஆண்டவரே பற்றியுள்ள கண்ணோட்டம், மரணத்தை பற்றியுள்ள கண்ணோட்டத்தின்படி எங்க வாழ்க்கையில அந்த ஒவ்வொரு அனுபவங்களும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில காணப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, ஆவியானவரே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னது போல ஆண்டவரே எங்களுக்கு கிறிஸ்துவோடு கூட ஆண்டவரே நல்ல ஒரு ஆழமான ஒரு உறவை தருவீராக. உம்மை விட்டு
பிரிகிற மரணம் எங்களுக்கு வேண்டாப்பா, ஆவிக்குரிய மரணம் எங்களுக்கு வேணாண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, பரிசுத்தவான்களுடைய மரணம் ஆண்டவரே அது ஆதாயம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே ராஜா. ஆவியானவரே கத்தாவே உமக்கு நன்றி அப்பா. அப்பா அந்த மரணத்தை குறித்து கத்தாவே எங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான ஒரு வெளிப்பாடை தேவன் எங்களுக்கு நீங்க கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா மரணம் என்றது முடிசூற்றப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோமே ஆண்டவரே. ஆண்டவரே மரணம் என்பது புதுமனை புதுவிடாவா இருக்கிறதே ராஜா. ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே இப்படிப்பட்ட அனுபவங்களை தேவன் நீங்க தரப்போகிறீங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆவியானவரால நாங்க நடத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆவியின் சிந்தையை தேவன் எங்களுக்கு தருவீராக ராஜா. ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே வார்த்தையை நாங்கள் கை கொள்ள ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரே அனுபவங்களை நாங்கள் கேட்ட ஒவ்வொரு அனுபவங்கள் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய அனுபவமாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா அந்த கூகுள் மீட்லயும் ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேதாகம கண்ணோட்டத்துல ஆண்டவரே அப்பா சொல்லப்பட்ட ஆண்டவரே அந்த ஆவியானவரே இந்த அனுபவம் எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நீங்க கொடுக்க வேண்டுமா கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வல்லமையே பரிசுத்தமானவரே ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சுலபகாரியங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி நன்மை நான் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகு சவானின் வயது திரும்ப பாலமாகிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஷலோம் பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் ஜீவன் மரணமாதாயம் ஜெயம் பெறும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஜீவன் மரணமாதாயம் ஜெயம் பெறும் தேவனே என்றென்றும் ஸ்தோத்திரம். மனவாளனேயும் முகம் காணும் நாளில் ஆயந்த இன்பமே மகா பேரின்பமே. மனவாளனேயும் முகம் காணும் நாளில் ஆயந்த இன்பமே மகா பேரின்பமே. தேவனே உம்மை நம்பினோம் ஆண்டதில்லை